திமுக மேல ஒரு நிறைய விமர்சனங்களும் இருக்குல்ல சார். இப்ப இருக்க ரவுடிசம் அதிகமா இருக்கு, அராஜகம் பண்ணிருக்காங்க அப்படின்றத இது எல்லாம் நான் பார்த்து இந்த மக்கள் ஓட்டு போறாங்க. ரொம்ப பாவமா இருக்கும், பார்த்தா அப்பாவியா இருக்கு. என்ன மாதிரி நீங்களும் அப்பாவியா இருக்கிறீங்க. நான் கூட அப்படிதான் ஒரு டைம்ல நினைச்சிட்டு இருந்தேன். இப்பதான் எனக்கு தெளிவே வந்து ஒரு 15-20 வருஷமா தான் தெளிவு கிடைச்சிது. நான் கூட ஒரு டைம்ல அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இப்ப மக்கள் அதெல்லாம் பார்க்கறது கிடையாதுமா. தேர்தல் நேரத்தில் இந்த கேண்டிடேட் யாரு, நம்ம ஜாதிக்காரனா இந்த கேண்டிடேட்டு. நீங்கள் சொல்கிறதெல்லாம் பொதுவான கருத்து, ரவுடி சமுதாயம் அதெல்லாம் கரெக்டு. ஆனால் வேட்பாளர் அறிவித்த உடனே அவர் யாருங்க வேட்பாளர், இங்கே ஃபஸ்ட்டு அதுதான் பார்க்குறேன். அவர் ஜாதிக்காரர். யார் அறிவிக்கிறது? டிஎம்கே அறிவிக்கிறது. நம்ம ஜாதிக்காரர் தான் போட்டிருக்காங்க. ஜாதிக்காரர் பார்த்தா அவர் நம்ம ஊருக்காரான்னு பார்ப்போம். ஊருக்காரனா மாவட்டத்துக்காரர். நம்ம மாவட்டத்துக்காரர். இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒருத்தர் வந்து ஒரு கம்யூனிட்டி இருப்பார், அவர் சென்னையில் இருப்பார். சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா அவர் போய் கன்னியாகுமரியில் போட்டிட முடியாது, ஜெயிக்க முடியாது. அப்போ அந்த கன்னியாகுமரி மாவட்டத்து மண்ணு யார்? அவர் யாருங்க? அவர் மனோத்தக்கராஜாங்க, இல்லை இவராங்க. அப்போது நம்ம ஊர் மாவட்டத்துக்காரனாக இருக்கணும். சாதிக்காரனாக இருந்தாலும் மாவட்டத்துக்காரனாக இருக்கணும்.